வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட யூடியூப் சேனலோட நோக்கமே என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் பங்குச்சந்தையில் நாம் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வர மக்களுக்காக, குறிப்பாக நம்ம தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல். அதை தொடர்ந்து நாம் நிறைய விஷயங்களை நாம் யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டு வரோம். அதாவது என்னென்னா, நம்மளை நம்பி வர மக்கள் பங்குச்சந்தையில் பணத்தை சம்பாதிக்கிறத விட தன்னோட சொந்த பணத்தை உழைச்சி கொண்டு வர பணத்தை இங்கே இழந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நாம் ரொம்பவே தெளிவாக இருக்கும். அதை தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். பங்குச்சந்தையில் நடக்கிற விஷயங்களை என்னோட அறிவுக்கு எட்டியவாறு எல்லாத்தையுமே உள்ளது உள்ளபடியே வெளிப்படையாக சொல்கிற ஒரே சேனல் நம்மளோட சேனல் தான். அதை தொடர்ந்து தான் நாம் கடந்த வீடியோஸில் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டு நிஃப்டி 23,000 இந்த வாரத்திலே தொடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி தான் 23,000 ரீச் பண்ணது. பேங்க் நிஃப்டி 50,000 தொடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 50,000 தொட்டது. மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நம்மளை நம்பி ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கின நண்பர்களுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆகட்டும், நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்லேயே ஆகட்டும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க மார்க்கெட்டில். ஏன்னா ரொம்ப வாலட்டாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் வெளியில் நின்று வேடிக்கை பாருங்கள். அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர் மட்டும் மினிமம் லாட்டாக எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிற இந்த வீடியோவில் அப்படின்னாக்கா, இன்வெஸ்டர் ட்ரேடர் 2 பேரும் என்ன பண்ணணும் இப்போ இருக்கிற சினாரியோவில் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அடுத்த பங்குச்சந்தை எங்கே நகர போகிறது, எப்படி போக போகிறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் கொஞ்சம் இங்கே டீப்பாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பங்குச்சந்தை பயணத்தில் ஒரு பயனுள்ள ஒரு நேரமாக இது இருக்கும் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, 272 தொகுதி யார் வராங்களோ அவங்க இண்டிவிஜுவலாகவும் சரி கூட்டணியாகவும் சரி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கூடான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி பிஜேபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 290 அப்படிங்கிற இடத்துல பிஜேபியோட கூட்டணியும் காங்கிரஸோட கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 235 தொகுதி அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் இருக்குது. எனிவே இன்றைக்கி பிஜேபி தான் ஆட்சியை அமைக்கவே போகுது அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களால தனிப்பெரும்பான்மை அடைய முடியல. ஏன்னா அவங்க ஒரு 240 தொகுதி பக்கம் தான் இருக்காங்க இண்டிவிஜுவலாக பிஜேபி. ரிமைனிங் இருக்கிற 40 to 45 தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அரசியல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. பணத்துக்காக அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணி ஆட்சியை நம்பி இருக்கும் பொழுது எந்த ஒரு அரசாங்கமும் தன்னுடைய முடிவை, தன்னுடைய நோக்கத்தை இண்டிவிஜுவலாக செயல்படுத்த முடியாது. நிறைய முட்டுக்கட்டைகள் வரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பங்குச்சந்தையில் மார்க்கெட்டை மேலேயும் போகாது கீழேயும் போகாது, கன்சல்டேட் ஆகிற மாதிரி தான் அந்த கம்பெனி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த கவர்மெண்ட் இந்த 5 வருஷ காலத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உருட்டை தான் பார்ப்பாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நிறைய பண்ண முடியாது அப்படிங்கிற நோக்கம். நம்ம இதுக்கு மேலே நம்ம டெப்த்தாக அரசியலுக்குள்ளார போக வேணாம். இந்தியாவோட வளர்ச்சி என்னவோ நல்லா தான் இருக்குது, இந்தியாவோட பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அதனுடைய ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியாவை ஒரு மேல்நோக்கு பார்வைக்கு கொண்டு போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இப்போ அமையலை. இப்போ வந்திருக்க எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, யார் தொடர்ந்து இந்த 5 வருஷ காலம் ஆட்சியை கண்டினியூ பண்ண போகிறாங்களா, இன்பிட்வீனில் கலைக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கு தான் வெளிச்சம். இதுக்கு மேலே நாம் அரசியலுக்குள்ளார இன்டெப்த்தாக போக தேவையில்லை. பங்குச்சந்தையில் இப்போ என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா, மார்க்கெட் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 2023 மார்க்கெட் அங்கேருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ட்ரெண்டு புல்லீஸாக தான் நேற்று வரைக்கும் இருந்தது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் சின்ன சின்ன நியூஸ் பேஸ் பண்ணி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்திருக்கலாம்.
பட் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி தான் மேலே போனது. அப்படி போகப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 2023 18,700 அப்படிங்கிற இடத்துல இருந்து நிஃப்டி ஏற ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 23,400 அப்படிங்கிற லெவல் 23,400 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்து உச்சத்தையும் தொட்டது, லைஃப் டைம் ஹையும் வச்சது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருந்தது. இது ஒரு நாளில் கிரியேட் ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மார்க்கெட் மேலே வந்துட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த கிளைமேக்ஸுக்காக தான். என்ன கிளைமேக்ஸு? இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு. எலெக்ஷன் வரப்போகுது, யார் வரப்போகிறாங்க, தொடர்ந்து பிஜேபி தான் வரப்போகுது அப்படிங்கிற சில பல காரணங்களுக்காக மார்க்கெட் வந்து தொடர்ந்து மார்க்கெட்டு மேலே ஏறிக்கிட்டே வந்தது. இன்றைக்கி அந்த பபுள் பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ஆல்ரெடி எஃப்ஐஐஸ் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மார்க்கெட்டில் பெருசாக அவங்க பையிங்க்கு வரவே இல்லை. இப்போ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மாவே அவங்க மெல்லுவாங்க, கூட அவள் கொடுத்துட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அக்ரஸிவாக அவங்க செல் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் தொடர்ந்து 20லேருந்து 25% ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எவ்வளோ நாள் அப்படின்னு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியலனாலும் அடுத்த 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளார இந்த 25% மினிமம் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். இந்த கரெக்ஷன்ஸில் நாம் பங்குச்சந்தையில் இருக்கிற நம்மள மாதிரி ரீட்டெய்லர் என்ன பண்ணணும், என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டில் இன்வெஸ்டாரை பற்றி சொல்லிடுறேன். இன்வெஸ்டார் அப்படிங்கிறவங்க இந்த பங்குச்சந்தையில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இந்த வாரன் பஃபட் ஆகட்டும், நம்ம ராகேஷ் ஜுன்ஜன்வாலாவாகட்டும், நிறைய நண்பர்கள் இந்த பங்குச்சந்தையில் சாதித்த எல்லா நண்பர்களுமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோடது எப்படி இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னா, எவ்ரி டிப் ஆன் பை அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் குறைய நல்ல நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்கில் வந்து பார்த்தோன்னா அவங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் மார்க்கெட், இப்பயும் நான் திருப்பி சொல்கிறேன், என்ன தான் கரெக்ஷன் வந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக போகுது. மறுபடியும் ஒரு லைஃப் டைம் ஹையை வந்து மார்க்கெட் தொடும். அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே விழ நல்ல நல்ல ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா லாங் டேர்மில் அது ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணி நீங்களும் ஒரு அம்பானியாவோ அதானியாவோ ஒரு கோடீஸ்வரனாவோ மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா, விதைக்கிற காலத்தில் விதைச்சாதான் அறுவடை பண்ணுற காலத்தில் உங்களால் அறுவடை பண்ண முடியும். விதைக்க வேண்டிய காலம் இப்போ வந்துடுச்சு. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இன்வெஸ்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பங்குச்சந்தையில் எவ்வளோ பணத்தை போடணும்னு நினைக்கிறீங்க. மறுபடியும் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். உங்களுடைய அத்தியாவசிய பணத்தை பங்குச்சந்தைக்குள்ளே போடாதீங்க, கடனை வாங்கி பங்குச்சந்தைக்குள்ளே போடாதீங்க. ஏன் அப்படின்னா பங்குச்சந்தையில் இன்றைக்கி எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய அறிவிக்கெட்ட விஷயமாக தான் இருக்குமே தவிர என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அந்த ஒரு 20% வந்து யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய அத்தியாவசிய பணத்தை உள்ளே போட்டுட்டு இன்றைக்கே போட்டு நாளைக்கே டபுள் ஆகிக்கலாம், ட்ரிபிள் ஆகிக்கலாம் அப்படிலாம் நினச்சி பங்குச்சந்தைக்குள்ளார பணத்தை போடாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் மணி ஃப்ளோவை பங்குச்சந்தைக்குள்ளார கொண்டு வாங்க. லாங் டேர்முக்கு எனக்கு தேவையில்லை, என்னோட சந்ததிகளுக்கு என்னோட பசங்களுக்காக நான் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறேன், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எடுத்துகிட்டு போய் பணத்தை டம்ப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் பணத்தை வைக்கிறதும் ஒன்று தான், நீங்கள் பீரோவில் வச்சு பூட்டி வைக்கிறதும் ஒன்று தான். ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. அந்த மாதிரி இருக்கிற தொகைகளை நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ₹1,00,000 நீங்கள் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதை மினிமம் 4 பங்காக பிரிச்சுக்குவாங்க. 25% 4 பங்காக பிரிச்சுக்குவாங்க. அப்போ என்ன பண்ணணும் இப்போ இங்கிருந்து அப்படின்னா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 8% வரைக்கும் கீழே போயிட்டு மார்க்கெட் சின்னதாக கரெக்ட் வந்திருக்கு. தொடர்ந்து மார்க்கெட்டை இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா என்னோட நோக்கம் 20,000 அப்படிங்கிற லெவலில் போய் டச் பண்ணோம் அடுத்த 1 or 2 வீக்கில். அப்படி இருக்கும் பொழுது எப்போ மார்க்கெட்டில் 20,000 அப்படிங்கிற ஒரு லெவலை மார்க்கெட் டச் பண்ணுதோ இப்போவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15% வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15% பணத்தை வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து 20,000 தொடும்பொழுது உங்களுடைய ஓவரால் கேபிட்டலில் 25% வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. 20,000 எப்போ டச் பண்ணுதோ அப்போது உங்களுடைய கேபிட்டல்லேருந்து ஒரு 25% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இறங்குற ஒவ்வொரு 1000 பாயிண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 20% சொல்லிட்டு எவ்ரி டிப் ஆன் பை. எப்படி சார் பண்ணணும், என்ன ஸ்டாக்கு சார் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நாம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் ப்ளூ சிப் கம்பெனியாக செலக்ட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி, பேர் தெரியாத கம்பெனி. இந்த பென்னி ஸ்டாக்கில் சொல்கிறாங்க ₹5 ஸ்டாக்கை வாங்கினா ₹500 போயிடும், ₹100 ஸ்டாக் வந்தால் ₹200 போயிடும், அப்படிலாம் செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்த பூமில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஸ்டாக்லாம் ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்ததோ அந்த ஸ்டாக் எல்லாமே நீங்கள் நல்லா கரெக்ஷன் ஆகிருக்கு. எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 10 to 15%, 20% வரைக்கும் ஸ்டாக் கரெக்டான ஸ்டாக்லாம் இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி
ஸ்டாக்குங்களை ஐடென்டிஃபை பண்ணி மொத்த பணத்தையும் ஒரே நேரத்தில் டம்ப் பண்ணாமல் கொஞ்சமாக பணத்தை போட்டுக்கிட்டு வாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், பேர் தெரியாத கம்பெனியில் பணத்தை போடாதீங்க. நிஃப்டி 50க்குள்ளார இருக்கிற கம்பெனி, நெக்ஸ்ட் நிஃப்டிக்குள்ளார இருக்கிற கம்பெனி, இந்த மாதிரியான கம்பெனிகளை செலக்ட் பண்ணி கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த 1 or 2 இயர்ஸில் உங்களுடைய கேபிட்டல் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது நண்பர்களே. இதுதான் ஆப்ஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் செய்ய வேண்டிய வேலை. இதை விட்டுட்டு நீங்கள் ஒரே நாளில் எல்லா பணத்தையும் உள்ளே போட்டுறாதீங்க. மார்க்கெட் அப்படியே தொடர்ந்து கீழே போகுமா அப்படின்னாலும் போகாது. சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து தான் மார்க்கெட் போயிட்டுருக்கும். பட் ஓவராலாக மார்க்கெட் பேரிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இது தொடரும் அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா. இன்பிட்வீனில் ஒரு பட்ஜெட் ஒன்று வரும். என்ன இருந்தாலும் டெம்பரரியாக மார்க்கெட் ஏறுமே தவிர என்னோட பார்வை ரைஸ் ஆன் செல். பாஸ் பண்ணு. அதே போல் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடருக்கும் அதே ரூல் தான். உங்களுடைய கேபிட்டலை கொஞ்சமாக ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான். எல்லா நாளும் ஹோட்டலில் நம்மளால் சாப்பிட முடியாது. ட்ரேடிங் நம்மளோட கேபிட்டலுக்கு ஒரு ரெண்டல் இன்கம்மை கொடுக்குற மாதிரி நாம் ட்ரேட் பண்ணணும். உங்களோட ரிமைனிங் இருக்கிற மொத்த கேபிட்டலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ட்ரேடிங்க்கு கொண்டு வந்திருக்கிற மொத்த கேபிட்டலுமே இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்கில் எவ்ரி டிப் ஆன் பை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஸ்டாக்கில் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளட்ஜ் பண்ணிக்கணும். ஃப்ளட்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல்லேருந்து கிட்டத்தட்ட 80லேருந்து 90% பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளட்ஜிங் அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க ட்ரேடிங்காக. அப்போ என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியாமையே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதிலேருந்து ஃப்ளட்ஜ் பண்ணி வந்திருக்கிற அந்த ட்ரேடிங் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும். நம்மளுடைய நோக்கமே நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது 30% தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி. ஆப்ஷன் செல்லிங்கில் தான் 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பால் நடந்திருக்கு. இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. ஆப்ஷன் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துருக்க முடியும். அதனால தான் நண்பர்களே, எப்பயுமே ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய பண முதலைகள் எல்லாமே ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறாங்களே தவிர ஆப்ஷன் பையிங் யாரும் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி நம்மளுடைய நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கை பற்றியே சொல்லி கொடுத்துட்ருக்காங்களே தவிர ஆப்ஷன் செல்லிங் யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் அதை தான் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கேபிட்டல் எல்லாத்தையுமே நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை ப்ளட்ஜ் பண்ணி அதனுடைய ட்ரேடிங் மார்ஜினில் இருந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் மாதம் 5லிருந்து 10% உங்களோட கேபிட்டலில் கிடைக்கும். அப்போ 5லிருந்து 10% அப்படின்னா 1 இயரில் 120% சார்ஜஸ் டேக்ஸஸ் எல்லாமே போகவே 100% பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆப்ஷன் செல்லிங்கில். அப்போது உங்களுடைய அசட் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து ப்ளட்ஜ் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டில் ஒரு ப்ராஃபிட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்க வேண்டிய வேலை கிடையாது. நீங்கள் எல்லாருமே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலை, ஒர்க் பண்ணுற பீப்புளோ பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளோ நீங்கள் உங்களோட ரெகுலர் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காரணுன்ற அவசியமே கிடையாது. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம அழகாகவே வடிவமைச்சு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்கோம். அந்த கோர்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் 4999 நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஜிமெயில் ஐடியும் நமக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் தான். அது இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட அக்சஸுமே லைஃப் டைம் அக்சஸ் தான். நிறைய விஷயங்களை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆகட்டும், நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே ஆகட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், என்னை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மகிட்ட கோர்சஸை வாங்கி நீங்கள் பயனடையலாம் நண்பர்களே. ஸோ அதனால் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தொடர்ந்து மார்க்கெட் பால் தான் ஆக போகுது. பால் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கல் ஆட்சி தான் அமைய போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் தான் ஆகும். கன்சால்டேட் ஆகிற பட்சத்தில் யாருக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லருக்கு தான் சாதகமாக இருக்கும். இனி வரும் காலங்கள் எல்லாமே ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு பிரகாசமான காலங்கள் தான். அடுத்து வர சில மாதங்களுக்கு, சில வருடங்களுக்கு மார்க்கெட் பெருசாக கீழேயும் போகாது மேலேயும் போகாது. ஒரு இடத்த போய் டச் பண்ணிவிட்டு என்னோடய பார்வை 18,000 மார்க்கெட் 18,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது ஒரே நாளில் வராது, சில மாதங்களில் கண்டிப்பாக ரீச் ஆகும். மார்க்கெட் ரீச் ஆகிறது எப்படி ஆகணும், ஒரு கன்சல்டேட் ஆகி எவ்ரி ரைஸ் ஆன் செல் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வரப்போகுது. தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங்கில் பணத்தை எடுத்துகிட்டு போட்டு நீங்கள் நஷ்டப்படாதீங்க. உங்களோட கேபிட்டலில் 10% கேபிட்டலை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருந்தால் ஆப்ஷன் பையிங்கில் வைங்க. ரிமைனிங் இருக்கிற 90% கேபிட்டலை ஆப்ஷன் செல்லிங்கில் வைங்க. ஆப்ஷன் செல்லிங்லேருந்து நீங்கள் பெரிய ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பங்கை எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பையிங் நீங்கள் பண்ணலாம் நண்பர்களே. அதர்வைஸ் உங்களுடைய உழைச்சி வந்த பணத்தை நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் போய்ட்டு லாஸ் பண்ணாதீங்க. வாங்க
டெக்னிக்கலாக சார்ட் என்ன தான் சொல்லுது, மார்க்கெட் எங்கே தான் போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டே சார்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மார்க்கெட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அதனோட லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,816 அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது. நான் ஸ்டாப்பாக வந்து பாருங்கள், மார்க்கெட் எது வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 23,350 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்துட்டு இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட்டை ஒரு கரெக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் 10 மாதம் மார்க்கெட் தொடர்ந்து புல்லிஷாக இருந்திருக்கு. ஒரு நிறைய சம்பவங்கள் இதுக்குள்ளார நடந்திருக்கு. மார்க்கெட் இங்கிருந்து கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் நோக்கி போகும். என்னுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 25% மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 25% அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 4,000லேருந்து 5,000 பாயிண்ட் இங்கேருந்து ட்ராப் ஆகணும் அப்படின்னா 23,000லேருந்து 4,000 to 5,000 அப்படின்னா நியர்பை 18,000 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இங்கே நிறையவே இருக்குது. அது ஒரே நாளில் நடந்துருமா சார் அப்படின்னா அப்படிலாம் நடக்காது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்து போல தான். கீழே போட்டிங்க அப்படின்னா ஒரு பவுன்ஸ் ஆகும், அகைன் கீழே விழும், மறுபடியும் பவுன்ஸ் ஆகும், கீழே விழும். அப்படின்னா அதனுடைய பவுன்ஸ் ஆகிற உயரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு இடத்துல போய்ட்டு பாட்டம் அவுட் ஆகும். அந்த பாட்டம் அவுட் எது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி டிப் ஆன் பை அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்குங்களை ஒவ்வொரு டிப்லையும் நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டை இந்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த 20,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 18,000 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் போயிடும். ஸோ இப்போ வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,439 இருக்குது. அதை பிரேக் ஆகிற பட்சத்தில் 21,000, அதை பிரேக் ஆகிற பட்சத்தில் 20,600, அதையும் பிரேக் ஆச்சுன்னா 20,319, அதை பிரேக் ஆச்சுன்னா 19,951, அதையும் பிரேக் ஆச்சுனாக்கா 19,500, அதையும் பிரேக் ஆகிற பட்சத்தில் அப்படியே 18,816 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது நண்பர்களே. மார்க்கெட் இங்கிருந்து பெருசாக மேலே போகுமானா கண்டிப்பாக லைஃப் டைம் ஐயே கிராஸ் பண்ணாது இப்போதைக்கு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா இடையில இங்கே போயிட்டு 18,800 அப்படிங்கிற இடத்துல பாட்டம் அவுட் எடுக்கணும். மார்க்கெட் இன்பிட்வீன் நிறைய கன்சல்டேஷன் ஃபேஸ் இருக்குது. இது 3 மாதம் மார்க்கெட் கன்சல்டேட் ஆக போதா, 6 மாதம் கன்சல்டேட் ஆக போதா, கன்சல்டேட் ஆகி மார்க்கெட்டு கீழே நோக்கி தான் போயிட்டே இருக்கும். இதுக்கு இடையில் இது எவ்வளோ நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கு சாதகமான நாட்கள் தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா இந்த லெவல்ஸை உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோவை பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஏற்கனவே போட்டு வச்ச ட்ரெண்ட் லைன். நம்ம இது இன்றைக்கி வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் போய் பாருங்கள். பர்ஃபெக்டாக நம்ம ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ இது தொடர்ந்து நமக்கு கீழே போய்கிட்டு தான் இருக்கும் நண்பர்களே. அதனால் நண்பர்களே, ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதுக்காக எங்கே வேணாலும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் ப்ராஃபிட் வருமானா வராது. உங்களுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். சரியான ஸ்ட்ராட்டஜி அமைச்சு நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு 40 to 45 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். கடந்த 2 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 25 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேபிட்டலில் கடந்த 2 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்குது. அதுவும் நம்மக்கிட்ட கோர்சஸ் பை பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுற நண்பர்கள் தான் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் என்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும், ஒரு பங்குச்சந்தையில் வந்து ஒரு வெற்றியாளராக நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜிபே நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஜிமெயில் ஐடியும் நமக்கு ஷேர் பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கான ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸை உங்களுக்கு அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதுவும் இல்லாமல் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்குற எல்லா நண்பர்களுக்கும் நம்மளுடைய ஃப்ரைம் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின அப்டேட்ஸையும் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற ஐடியை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் யார்கிட்டையும் நான் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் நம்ம யார்கிட்டையும் பணம் கேட்குறது கிடையாது. நம்மளுடைய ஐடியில் நிறைய பேக் சேனல்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபை பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மகிட்ட கோர்சஸை வாங்குறவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நானே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பற்றின ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்களே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.